வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் இது 3ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மகம், திதி வளர்வரை அஷ்டமி, காலை 9 மணி 10 நிமிடம் வரை. அதன்பின் நவமி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினத்திற்கான கிரகணம் அமைப்பு: மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. ஆன்லைனில் ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கலாம். நீங்கள் விருப்பப்படுபவர்கள் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் ஆன்லைனில் ஜாதகம் தெரிந்து கொள்ளலாம், பலன் அறிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்த்து தரப்படும். ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு பரிகாரம் செய்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து உங்களை மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப உங்களை துன்பப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு எளிமையாக பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வசந்தகாலம் அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸுடைய சேவை. எல்லோரும் நீங்கள் தினப்பலன் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிறைய நல்ல விஷயங்கள், சில கோயில்கள்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இது மாதிரி கோயில் பரிகாரங்கள்லேயே பல விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிக வலுவாக இருக்கார். 5க்குடைய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகனோடு இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். பண வரவு நிறையா இருக்குங்க. இந்த குரு பயிற்சியே உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி. அதில் இப்போது சூரியனும் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் மாத பலனில் நிறையா போட்டிருக்கோம். மேஷராசிக்கு நிறைய கிரகங்கள் 2ஆம் இடத்துல கூட போகுது. இது எல்லாமே உங்களுக்கு வலு. 2ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேரும்போது உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் உயரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இது பலமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இன்றைக்கே உங்களுக்கு பண வரவு உண்டு. நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை. தாயாருக்கு உங்களால் நன்மை. உங்கள் தாய் இடம், தாய் மகன், தாய் மகள், இந்த மாதிரியான ஒரு அந்யோன்யமான பாசம், பரிவர்த்தனை, பேச்சுவார்த்தை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கும். தாயாருடைய ஏதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேரம். தாய் வழி உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராசிக்குள் 4க்குடைய கிரகம் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் இப்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இல்லத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன பயணம் உண்டு. பயணத்தால் நன்மை உண்டு. சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் பல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் பிரமாதமான யோகம் இது. 2 சுபகிரகங்கள் 11ஆம் இடத்துல. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது. தொழில் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். 2க்குடைய கிரகம் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்துக்குரிய கிரகம், அந்த கிரகம் சூரியன். அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகமான குருவோடு இணைந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கார். இது ஒரு பெரிய யோகம். இது இந்த மாதிரி
இந்த மாதிரி கிரக அமைப்புலாம் வந்தால் நிறையா தொழில் நல்லா நடக்கும், வியாபாரம் நடக்கும், வருமானம் பல விதத்தில் வரும், பல ரூபத்தில் வரும், நிறையா வரும். 100 ரூபா வர்றதுக்கு பதிலாக 1000 ரூபா வந்தால் எப்படி இருக்கும், 1000க்கு பதிலாக 1 லட்சம் வந்தால் எப்படி இருக்கும், 1 லட்சத்துக்கு 1 கோடி வந்தால் எப்படி இருக்கும், 1 கோடிக்கு 10 கோடி வந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி பன்மடங்காக பணம் பெருகி வரும். அந்த மாதிரியான ஒரு நாள் அற்புதமாக இருக்குது இன்றைக்கி நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம், அதனால் கொஞ்சம் செலவுகள் இப்போது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது நல்ல முதலீடுகளாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம் இப்போது, அதற்கான ஆயத்த வேலைகளில் தயாராக இருப்பீங்க. சில நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும், சுபமங்கலமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, செலவுகளும் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், லாபாதிபதி 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்திருக்கார். 12க்குடைய கிரகம் பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நிறையா பூர்வீகத்தோட தொடர்பு ஏற்படும். சொந்த ஊருக்கு சில பேர் போயிட்டு வருவாங்க. கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்த யாத்திரைகள், திருவிழாக்கள், அந்த மாதிரியான விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கோயில் பண்டிகைகள், நிறையா நேர்த்திக்கடன் வேண்டுதல், இந்த மாதிரிலாம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடவுள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 11க்குடைய கிரகம் சூரியன், 10க்குடைய கிரகம் 11இல், 11க்குடைய கிரகம் சூரியன். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு பெரிய யோகம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள். ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கைக்கான நேரம் இது. இப்போது பணம் வரும். 8ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதி உங்கள் ஜாதகத்தில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்புப்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வருமானம் நிறையா வரும். இன்றைக்கி நீங்கள் பணம் காசை பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வருமானம் உங்கள் கைக்கு வரப்போகுது. ரூபாயை பார்க்கக்கூடிய நேரம் நிறையா. இப்போ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, அமௌண்ட்டையே கண்ணில் பார்க்க முடியல. அமௌண்ட்டை, அதாவது நம்ம பேங்க்கில் பார்க்குறோம், ஃபிசிக்கலாக அந்த பணத்தை தொட்டு உணர்ந்து முகர்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. பணத்தை தொட்டு ரசித்து முகர்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள், பிரமாதமாக இருக்குது. பாக்யாதிபதி 10ஆம் இடத்தில், கர்மஸ்தானத்தில். 9, 10க்குடையவ கிரகங்கள் எங்கு இணைந்தாலும் யோகம். இப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில், 10க்குடையவர் 7ஆம் இடத்தில், 7க்குடையவர் 6ஆம் இடத்தில். இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, யோகமான நாள். 7ஆம் இடத்தில் குரு சூரியன், 2 ராஜ கிரகங்கள், அது உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். நன்மைகள் பல விதத்தில் நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பாக படித்து தேர்ச்சி பெற்று விருப்பமான அடுத்த படிப்புக்கு போவாங்க, அடுத்த காலேஜுக்கு போவாங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். இடம், வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு யோகம் உண்டு. இப்போது சொத்து வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு உண்டு. சொத்து சுகங்கள் சேரக்கூடிய நேரம். நிறையா ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறையா சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால், அதில் வில்லங்க இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அரசால் சிக்கல், அரசு அதாவது ஏதோ ஒரு டெண்டர் நோட்டீஸ் இந்த மாதிரி விட்டு அதில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் இப்போ கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகி உங்களுக்கு சாதகமான பதில் வரும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இது. அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது. அலுவலகத்திலையும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய ஒரு நேரம். சக ஊழியர்களின் பாராட்டை பெறக்கூடிய நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு நாள் தான் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு அப்புறம் இன்னும் ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துலேருந்து அடுத்து 9ஆம் இடம் சென்றாலும் அங்கே கேதுவோட இணைவர். அதனால் அதுவும் ஒரு 2 நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிக பிரகாசமாக இருக்குது நாள் எல்லாமே. பொதுவாகவே இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ராசி பலனில் சொல்லியிருக்கோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி 8ஆம் இடம், 9ஆம் இடம், 9ஆம் இடம் வரும்போது சந்திரன் கேதுவோட சேருவார். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில நாட்கள் இப்படி தான் வரும், 30 நாளில், ஒரு மாதத்தில். அதனால் இந்த நாட்களை கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற நாட்கள் சிறப்பாக இருக்கும். இதில் போய் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது. கவனமாக இருப்பது சிறப்பு.
கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் பல விதத்தில் வரக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்திற்கான திட்டத்தை தீட்டி அவர்களுக்குள்ள, மாணவர்கள்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதோ சில விஷயங்கள்லாம் பேசி, இந்த காலேஜ், இந்த இடம், இங்கே படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு இந்த குரூப் ஸ்டடி படிக்கிற மாதிரி குரூப் டிஸ்கஷன் பண்ணி சில நல்ல விஷயத்துக்கு கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். கும்பராசிக்காரர்களே அதுக்கு லீடராக இருப்பாங்க. அந்த ஒரு குரூப்புக்கு அவங்கள தேடி மாணவர்கள், சக மாணவர்கள்லாம் அவங்க கும்பராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இன்றைக்கி. அதில் ஜாப் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்கும். கும்பராசியில் ஜாப் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிற ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏதாவது இன்டர்வியூ போகணும், அதுக்கு அதை படிப்பு ஏதாவது படிக்கணும், ஏதாவது ரெஸ்யூம் தட்டி விடணும்னா இன்றைக்கி தட்டி விடுங்க. இன்றைக்கி வெற்றி உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு இன்றைக்கி. அதனால் எல்லா முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். அதில் வெற்றியும் உண்டு. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதுகாலம் வரைக்கும் உடம்புல சிறு சிறு உபாதைகள், பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். நிறையா பேருக்கு போன மாதத்தில் கண் தொடர்பான பிரச்சனைகள், கண்ணில் இருந்து ஏதோ தண்ணி வர்றது, பல் தொடர்பான விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ சரியாகி ஒரு நல்ல தீர்வை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நேரம் இது. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, மகிழ்ச்சியான நாள், வெற்றிக்கான ஒரு நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ஒரு சிறப்பான நாள் இது.